தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வினோத் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் ஜனநாயகன். ஜனநாயகன் திரைப்படம் உலகளாவிய வெளியீடு கடைசி நேரத்துல ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. முன்னதா ஜனவரி 9, 2026 அன்று உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட திரையரங்குல படம் வெளியாக திட்டமிட்டிருந்தது. சோ இதற்கு நடுவுல தயாரிப்பு நிறுவனம் இது குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஒத்தி வைக்கப்பட்டதற்கான காரணமா எங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்குது. ஸோ இதற்கிடையில ரசிகர்கள் பராசக்தி திரைப்படம் வெளியாகிறதுனால தான் பல சூழ்ச்சிகள் செய்து ஜனநாயகன் படத்தை திரையிட தள்ளி வைத்திருக்கிறாங்களா அப்படின்னு பல தரப்புல பேசப்பட்டு இருக்குது. சென்சார் போர்டு என்னதான் சொல்லுது, என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் 2025 டிசம்பர் 19 அன்று CFFC-ஆல பார்வையிடப்பட்டிருக்குது. ஆனா இதுவரை சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாததால படத்தின் வெளியீட்டுல பெரும் தாமதம் ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்துல வாதங்கள் நடந்த நிலையில தீர்ப்பு ஜனவரி 9 அன்று மட்டுமே அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. படம் வெளியாக திட்டமிட்டிருந்த அதே தினம் என்பதால ரசிகர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. CFFC-யில் நடந்த உள்ளக பிரச்சனை என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்ட தகவல் படி CFFC எக்ஸாமிங் கமிட்டியில ஒரு உறுப்பினர் படம் தொடர்பா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரு. அந்த உறுப்பினர் தங்கள் ஆட்சேபனைகள் முறையாக கவனிக்கப்படவில்லை என கூறி CFFC தலைவர்கள் அவர்களிடம் புகாரும் அளித்திருக்கிறாரு. UE 16+ பரிந்துரை. ஆனாலும் எக்ஸாமினிங் கமிட்டியில உள்ள மற்ற 4 உறுப்பினர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு U/A 16+ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறாங்க. ஆனா ஒரு உறுப்பினர் ஆட்சேபனையால படம் ரிவிசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்குது. சோ ரசிகர்களுக்கு இரட்டை அதிர்ச்சி தான். இந்த திடீர் ஒத்திவைப்பு ரசிகர்களை கடுமையா பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் தளபதி விஜய் திரையுலகில் கடைசி திரைப்படமா இருக்கலாம் என்று கூறப்பட்டது. இதோடைய எதிர்பார்ப்பும் உச்சத்துல இருந்தது. ஆனா இப்போ நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த படத்திற்கு பிறகு விஜய் தன் அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் மூலம் முழு நேர அரசியல்ல இறங்க இருக்கிறாங்க. இதனால ஜனநாயகன் வெறும் ஒரு திரைப்படம் இல்ல, ஒரு முக்கிய அரசியல் மையக்கல்லாகவும் பார்க்கப்படுது. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது ஜனவரி 9 அன்று நீதிமன்றம் என்ன தீர்ப்பு, CFFC சான்றிதழ் கிடைக்குமா, ஜனநாயகன் புதிய வெளியீட்டு தேதி எப்போது? இந்த கேள்விக்கான பதில்கள் அடுத்த சில மணி நேரத்திலேயே தெரியும்னு எதிர்பார்க்கப்படுது.